வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 1836 புள்ளிகள் சரிஞ்சு 72,696 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 601 புள்ளிகள் சரிஞ்சு 22,512 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிஃப்டில 332 பங்குகள் அட்வான்ஸ்லயும் 3800 பங்குகள் டிக்ளைன்லயும் இருக்கு. 52 வீக் ஹைல 19 பங்குகளும் 52 வீக் லோல 962 பங்குகளும் அப்பர் சர்க்கியூட்ல 33 பங்குகளும் லோயர் சர்க்கியூட்ல 266 பங்குகளும் இருக்கு. செக்டோரல் இண்டிசஸ் பார்த்தோம்னா ஃபுல்லா பிளட் பாத் தான். இருக்கிற 21 செக்டார்ஸுமே இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தையினுடைய இந்த இறக்கம் தொடர்பாக நம்ம நாகப்பன் சார்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க இருக்கோம். வாங்க போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். மார்க்கெட் தான் நல்லா இல்ல. ஆமா சார், காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே பிளட் பாத்தா இருக்கு சார். ஆமா, என்ன காரணம் சார்? இது நம்ம ஆனா லாஸ்ட் வீக்ல வந்து இப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தோமா சார்? இல்ல நிச்சயமா நான் லாஸ்ட் வீக் என்னுடைய க்ளோசிங் கமெண்ட்ஸ் என்ன சொன்னேன்னா, வார கடைசியில சந்தை ஏற்றத்துல முடிவடையதுங்கிறது அபூர்வம். அதுவும் தொடர்ந்து 2 நாட்கள் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்திருக்கும் பொழுது திங்கள் அன்று கொஞ்சம் பெட்டரா இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பட் ஆனா வார் சூழ்நிலையில நம்ம எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா உறுதியா சொல்ல முடியாத ஒரு சூழல் தான், எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாக நடந்திருக்கு. பட் இன்னைக்கு காலையில எதிர்பார்க்கப்பட்டது கிஃப்ட் நிஃப்டி ஓபன் ஆகுறது முன்னால, நம்ம சந்தை ஓபன் ஆகுறதுக்கு முன்னால கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லுவோம், அந்த குறியீடு 400 புள்ளிகள் கிட்ட இறக்கத்துல இருந்தது. சர்வதேச சந்தைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாமே வீக்கா தான் ஓபன் ஆயிருந்தது. மதியத்திற்கு பிறகு திறந்த ஐரோப்பிய பங்கு சந்தைகளும் கணிசமான இறக்கத்துல தான், 1% இருந்து 4% வரைக்கும். ஜப்பானிய பங்கு சந்தை 4% இன்னைக்கு இறங்கியிருக்கு. 2000 புள்ளிகள் JP 225 இறக்கத்துல இன்னைக்கு வணிகம் நடந்தது. அதே மாதிரி இப்போ ஃபார்வர்டு ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ல US 500, 30, 100 எல்லாமே வீக்னஸ். ஸோ இது முக்கியமான காரணம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், போர். அது மட்டுப்படும், கொஞ்சம் நிதானத்துக்கு திரும்புவார்கள் எதிர்பார்த்தா அடுத்தடுத்து மேற்கொண்டு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ட்ரம்ப் ஒரு பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, இன்னொரு பக்கம் ஈரான் அதுக்கு பதிலடி கொடுக்குது. அதுல மிக முக்கியமாக நட்பு நாடுகள், சகோதர நாடுகளாக இருந்த பல நாடுகளை நீங்க அமெரிக்காவோடு சேர்ந்தால் நாங்க அதற்கான பலனை நீங்க அனுபவிக்க வேண்டி வரும், அதற்கான விலையை கொடுக்க வேண்டி இருக்கும்னு தொடர்ந்து வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் ரொம்ப எனர்ஜி சோர்சஸ் பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி வருது. இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் நியூஸ் நடுவுல வருது, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நாங்க ஈரானோடு சுமூகமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கான கப்பலை நாங்க வெளியிடுவோம்னு சொல்றாங்க. திரும்ப தாக்குதல்னு வருது. சோ ரொம்ப கன்ஃபியூஸ்ட் சூழல் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல 4 பங்குகள் மட்டும்தான் விலையேற்ற பங்குகள், பாக்கி எல்லாமே விலை இறக்க பங்குகள் 26 பங்குகள். அந்த 4மே பாத்தீங்கன்னா அதுல 3 தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்தது, டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், HCL டெக், இன்னொன்னு பவர் கிரிட்ங்கிறது எனர்ஜி செக்டார் அப்படிங்கறத பாக்குறோம். நிப்டி எடுத்துக்கிட்டாலுமே நிப்டி 50ல 3 பங்குகள் மட்டும்தான் விலையேற்ற பங்குகள், 46 பங்குகள் விலை இறக்க பங்குகள், மற்றதெல்லாம் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம். இதுல நிப்டிலயுமே பாத்தீங்கன்னா HCL டெக், டெக் மஹிந்திரா 2 தான் இன்னைக்கு டெக்னாலஜி பாசிட்டிவ்ல இருந்தது, பவர் கிரிட் பாசிட்டிவ்ல இருந்ததுங்கிறத பாக்குறோம். சென்செக்ஸ் 1800 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட 800 புள்ளிகளுக்கு இறங்குனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா வங்கித்துறை சார்ந்த பங்குகள், கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நிதித்துறை சார்ந்த பங்குகள், HDFC வங்கி, அதே மாதிரி ஆக்சிஸ் வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல இருந்துச்சு அப்படிங்கறத பாக்குறோம். அது ஒரு காரணம். இந்த சப்போர்ட் லெவல் எப்படி சார் இருக்கும்? இப்போ இறங்கிட்டே இருக்கு, எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு தூரம் திரும்பி ரீபவுண்ட் ஆகும், இதை தான் நம்ம கணிக்க முடியுமா சார்? ரொம்ப கடினமான ஒரு சூழல் இப்போ. ஏன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ண போகுதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. நீண்ட கால கடந்த 2 ஆண்டுகளில் தொட்ட ஒரு லோவை 3ஆம் முறை இப்ப தொட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்ராஸ் எல்லா செக்டரும் இறங்கி இருக்கு. ஸ்மால் கேப் இறங்கி இருக்கு, மிட் கேப் இறங்கி இருக்கு, பிராடர் மார்க்கெட் நிப்டி 500 இறங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஓகே, இப்போ இந்த ஒரு சூழல்ல நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, சென்ற ஆண்டு மார்ச் மாதம் தொட்ட ஒரு லோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை இப்ப அருகாமையில் இப்ப நம்ம இருக்கோம். சோ அதனால இதுதான் இதனுடைய சப்போர்ட் லெவல். இப்ப இருக்கக்கூடிய இந்த லெவல் இருக்கு இல்லையா, இதுதான் இதனுடைய சப்போர்ட். இது அதாவது இன்னொரு 200-300 புள்ளிகள் அப்படி வச்சுக்கலாம். அதாவது மார்ச் அல்லது 2025 மார்ச் பாத்தீங்கன்னா 22,100 கிட்ட வந்தது. 3ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு, சென்ற ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி பார்த்தோம்னா 22,119 வந்தது. அதற்கு பிறகுதான் அது ஏறி 26,000 தாண்டியது அப்படிங்கறத பார்த்தோம் டிசம்பர் மாசம். அந்த 22,100ங்கிறது அதற்கு முன்பு 2025 மார்ச்சுக்கு முன்பு தொட்டது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 மார்ச்ல அந்த லெவல அது தொட்டது. 22,000க்கு கீழே இருந்த அது ஒரு முதலாக போக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மார்ச் மாதத்துக்கு முன்பு பிப்ரவரி மாதம் போக ஆரம்பிச்சது. சோ 2024 பிப்ரவரி மார்ச், 2025 பிப்ரவரி மார்ச் தொட்ட லோ இப்ப தொட்டிருக்கு. சோ இதனுடைய சப்போர்ட்ங்கிறதே அந்த 22,100, 150 அப்படிங்கிற லெவல்ல தான் ஒரு வலுவான சப்போர்ட் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அது நாளை மறுநாள் அது பிரேக் ஆனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்.
அது அடுத்து பிரேக் ஆனிச்சுன்னா அது மேஜர் ஃபாலா இருக்கும். அது பாத்தீங்கன்னா 20,000க்கு கீழே கூட சந்தை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 21,100 150ங்கிறது பிரேக் ஆனிச்சுன்னா அதற்கு அடுத்து உடனடியான சப்போர்ட்ங்கிறது 21,350 கிட்ட 300 கிட்ட இருக்கும். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால் இருக்க சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த வார் இந்த சூழல் தான். அந்த அளவுக்கு போகாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் we can only wish for, we can only hope for it. ஆனால் சந்தை வேறு மாதிரியாக நினைக்கலாம். இது வார் சிச்சுவேஷனை பொறுத்து இது அப்பப்ப மாறும் அப்படிங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். இன்னைக்கு பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு சார். நீண்ட கால விளைவுகளை எதிர்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இருந்தாலும் ஆமா. கச்சா எண்ணெயினுடைய ரிசர்வ் நம்ம கிட்ட இருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அவரு. கோவிட் மாதிரியான ஒரு சூழலை எதிர்கொள்ள நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு நிச்சயமா, அதாவது ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காருங்கிறது ரொம்ப சீரியஸா இதனுடைய ஒரு தன்மை வந்து இப்ப மேலும் இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் ஒரு காரணம். சந்தை வந்து தன்னை தானே சரி செய்து கொள்கிறது அது இந்த மாதிரியான இதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் இன்னைக்கு கரன்சி நிலவரம் எப்படி சார் இருக்கு? கரன்சி திரும்ப டாலர் பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை 94.5 தாண்டிடுச்சு. தேசிய பங்குச்சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல பாத்தீங்கன்னா மார்ச் மாத ஒப்பந்தம் 94 தாண்டி இருக்கு. பட் மார்ச் மாத ஒப்பந்தம் ஓரிரு நாட்கள்ல நாளை மறுநாள் வந்து முதிர்வடைகிறது. 94 ரூபா 11 பைசா, இன்னைக்கு 50 பைசா அதிகரிச்சிருக்கு. ஏப்ரல் மாத ஒப்பந்தம் 94.52 இருக்கு. ஸோ மார்ச் மாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா கூட 50 பைசா இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. 94 ரூபாயை தாண்டிடுச்சு. அதே மாதிரி ஜாப்பனீஸ் யென் ஸ்லைட்லி பாசிட்டிவா இருந்திருக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல. பட் பெரிய மாற்றம் இன்ஃபேக்ட் நீங்க பிரிட்டிஷ் பவுண்ட் அண்ட் யூரோ பார்த்தா ஸ்லைட்லி நெகட்டிவ். ஸோ இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய சிக்னிபிகன்ட் சேஞ்ச் இல்லை, பட் ஸ்லைட்லி நெகட்டிவ். காரணம் என்னன்னா சர்வதேச சந்தையில யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் 100 தாண்டி இருக்கிறது. 100 தாண்டி 100.15 அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு மட்டும் 0.5% கிட்டத்தட்ட 50 சென்ட்ஸ் ஏறி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். டாலர் வந்து 100 தொட்டு கொண்டிருந்தது. 100 வருமா வராதான்னு பாத்துக்கிட்டு இருந்தது. இப்ப வந்து 100 டெசிசிவா தாண்டி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கவலை இருக்கக்கூடிய விஷயம். ஏற்கனவே ரூபாய் வீக்னஸ் இருக்குங்கிறது நம்ம பார்த்தோம். நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்ன்ங்கிறத பார்த்தோம். ஏன்னா கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கும் பொழுது நம்ம அதிக டாலர் கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டி இருக்கும். அதுவும் இந்தியன் குரூட் பாஸ்கெட்டினுடைய விலை அதிகம். நம்ம பார்க்கக்கூடிய மற்ற பிரெண்ட் குரூட், WTI குரூடை விட இந்தியன் குரூட் பாஸ்கெட்டுங்கிறது ஒமான் அந்த மாதிரியான இதுல இருந்து நம்ம வாங்குறோம் சவர் குரூட். அதனுடைய விலை அதிகம், 130க்கு மேல இருக்கும். அப்ப அந்த அவ்வளவு அதிகமாக நம்ம கொடுத்து வாங்கும் பொழுது அதன் அளவுக்கு நமக்கு டாலரும் தேவைப்படுகிறது. அதனால நமக்கு நடப்பு கணக்கு பற்றாக்குறைங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பிரச்சனையாக மாறலாம். இன்னைக்கு தேதிக்கு இல்ல, இப்போ நம்மகிட்ட வந்து தேவையான அளவு டாலர் கையிருப்பு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா அடுத்த 11 மாதங்களுக்கு மேல் நமக்கு இருக்கு. பட் இதே நிலைமை தொடருமானால் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. இது பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும், வட்டி விகிதம் வந்து அதிகரிக்கும், என்ன குறையாது அட்லீஸ்ட். சோ இதெல்லாம் நிறுவனங்களுடைய லாபத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். தனிநபர்கள் வாங்கிய கடனுடைய வட்டி அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ போர் இந்த மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்குதுங்கிறது வந்து நிறைய சைடு இம்பாக்ட்ங்கிறது இருக்கும். ஆரம்பத்துல பெட்ரோலியம் செக்டர் அதை பத்தி பேசணும், அல்லது டயர், ரப்பர் இந்த மாதிரி பேசணும், பெயிண்ட் இந்த மாதிரி. இப்போ இது வந்து அக்ராஸ் த போர்ட் இதனுடைய பாதிப்பு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாத்துலயும் இருக்குங்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அன்சர்டனிட்டி இருந்தாலும் தங்கம் வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு சார். இவ்வளவு அன்சர்டனிட்டில பொதுவா தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏறணும். பட் 2 வாரமா நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரமே நம்ம அதை பத்தி பேசினோம். ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட அசெட்ல பெரிய லாஸ் வரும் பொழுது அதை சரி செய்வதற்கு, அந்த லாஸை மீட் அவுட் பண்றதுக்கு, அந்த கமிட்மெண்ட்டை மீட் பண்றதுக்கு நல்ல கையில இருக்க நல்ல அசெட்டை விற்போம். இன்னைக்கு எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அசெட் தங்கம் வெள்ளி தான். இவ்வளவு வெள்ளி இறங்கிய பிறகு, அதாவது பாதிக்கு பாதி இறங்கி இருக்கு. நடப்பு ஆண்டில் அது தொட்ட உச்சத்துல இருந்து பார்த்தா நீங்க MCX சந்தையில 4 லட்சம் ரூபாய் கிட்ட போனுச்சு. இப்போ மே மாத ஒப்பந்தம் 2,06,350 அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு மட்டும் ஒரு 10% கிட்ட 9% கிட்ட விழுந்திருக்கு. ETF சில்வர் ETF 10%க்கு மேலே விழுந்திருக்கு. இவ்வளவு வீழ்ந்த பிறகும் கூட இந்த கடந்த ஓராண்டில் தொட்ட லோல இருந்து அது 2 மடங்குக்கு மேல் இருக்கு. சோ அப்ப ஓராண்டுக்கு முன்பு வாங்கினவங்க கையில வச்சிருந்தாங்கன்னா இப்ப நிறைய விற்க ஆரம்பிப்பாங்க. சமீபத்துல வாங்கினவங்க சின்ன சின்ன லாஸ் இருந்தாலும் விற்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னால் அந்த பங்குச்சந்தையில் ஏற்படக்கூடிய இழப்பை சரி செய்வதற்கு. இதுக்கும் நேரடியா இதுக்கும் சம்பந்தம் இல்லை தங்கம் வெள்ளிக்கும். பட் ஆனால் தங்கம் வெள்ளி தான் நீ கையில இருக்கிறதுல ஒரு லாபகரமான இருக்கும் பொழுது அதை விற்க ஆரம்பிப்பாங்க. இது நார்மலா நடக்கக்கூடியது. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஏன்னா பேனிக்ல இறங்கிட்டே இருக்கு. முதல்ல காரணத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு கட்டத்துல காரணம் சரியா கிடைக்கல, ஆனா இறங்கிட்டே இருக்குன்னா இது வரைக்கும் போறோம், நம்ம வெளியே வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரும்பாலானோருக்கு வரும். அதனாலதான் தங்கம் 7% இன்னைக்கு MCX சந்தையில 1,34,300 கிட்ட ஏப்ரல் மாத ஒப்பந்தம். வெள்ளி மே மாத ஒப்பந்தம் 2,06,350 9% இறங்கி இருக்கு. காப்பர் 2%க்கு மேல இறங்கி இருக்கு. 1,083 1,200க்கு மேல போனது நம்ம பார்த்தோம். இப்ப 1,100 கீழே இருக்கு. ஜிங்க் அதே மாதிரி 1% இறங்கி இருக்கு. லெட் இறங்கி இருக்கு. சோ அக்ராஸ் த போர்ட் மெட்டல் வந்து இறங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். சர்வதேச சந்தைகளிலுமே இதேதான் இருக்கு. கச்சா எண்ணெய் வந்து 99 கிட்ட இருக்கு. ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. நேச்சுரல் கேஸ் ஏறி இருக்கு.
பிரெண்ட் ஏறி இருக்கு, கேசோலின் ஏறி இருக்கு, ஹீட்டிங் ஆயில் 5% கிட்ட ஏறி இருக்கு. பட் ஆனால் தங்கம் வந்து 5% மேல இறங்கி இருக்கு, வெள்ளி 6% மேல இறங்கி இருக்கு, காப்பர் 1.5% இறங்கி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். போன வருஷத்தினுடைய ஹை ஒன்று சொன்னீங்களே சார், அதை தாண்டி இறங்குமா தங்கத்தினுடைய விலை எப்படி சார்? அந்த அளவுக்கு வரும்பொழுது கொஞ்சம் பயம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து எவ்வளவு தூரத்துக்கு இந்த வந்து லாங் அன்வைண்டிங்னு சொல்லுவோம். நிறைய லாங் இருக்கவங்க அதை அன்வைண்ட் பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி மார்ஜின் கால்ஸ்னு சொல்லுவோம். நீங்க வாங்கிட்டு இப்ப விலை இறங்கி இருக்கிறதுனால அந்த வித்தியாசத்தை மார்ஜினா கட்டணும், கட்டி வெளியே வரணும் நீங்க பிரச்சனையில இருந்து. இது ரெண்டும் லாங் அன்வைண்டிங், மார்ஜின் கால்ஸ், இது எவ்வளவு இருக்குங்கிறது நம்ம கணிக்கிறது கஷ்டம். இது ரெண்டும் நடந்து கொண்டே இருந்தால் நிச்சயமா வந்து சென்ற ஆண்டு லோவை விட கீழே வரும். அது இல்ல ஒரு இடத்துல சந்தை நிக்க ஆரம்பித்தால் தான் தங்கம் வெள்ளியினுடைய விலையும் நிற்க ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. சார் இன்னொரு பக்கம் எஃப்ஐ அவங்க வந்து செல்லிங் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க சார், அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இல்ல தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வந்து வித்துக்கிட்டு இருக்கிறதா தான் நமக்கு வரக்கூடிய தரவுகள் சொல்லுது. அவங்க விற்கிறதுக்கு காரணம் நமக்கு தெரியும். அதாவது ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது அவர்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா அது பாசிட்டிவாவும் இருக்கும், சில சமயம் நெகட்டிவாவும் இருக்கும். ஸோ தே ஆல்வேஸ் ட்ரை டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். இந்த மாதிரி டயத்துல பங்குல அவங்க பண்ற லாபம் ஒரு பக்கம், இந்த கரன்சி ரேட் டிஃபரன்ஸ்ல அவங்க பண்ற லாபம் ஒரு பக்கம் அல்லது நஷ்டம் ஒரு பக்கம். அதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு அல்லது அந்த லாபத்தை அடைவதற்கும் அவர்கள் இந்த மாதிரி விற்பார்கள். ரெண்டும் சேர்ந்து கொண்டுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஃப்ஐஎஸ் செல்லிங்கிறதுமே வந்து நம்ம இதோட லிங்க் தான். என்னுடைய இப்ப முக்கியமான கவலை என்னன்னா எஃப்ஐ செல்லிங் வந்து அதிகரிக்காது. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல போனுச்சுன்னா அவர்களுக்கு ரொம்ப லாஸ் வருதுன்னா வந்து அவங்களே வந்து நிறுத்த ஆரம்பிப்பார்கள். பட் எஸ்ஐபி, இந்த எஸ்ஐபி புக் வந்து மார்ச் மாசம் எப்படி இருக்குங்கிறது ஏப்ரல் மாசத்துல இந்த தரவுகள் வரும். எஸ்ஐபி போடுறது குறைஞ்சிருக்கா இல்ல கூடி இருக்கா அல்லது அதே லெவல் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாட்களும் எஃப்ஐஎஸ் வித் அந்த அசால்ட்டை வந்து தாங்கி கொண்டிருந்தது சிறு முதலீட்டாளர்கள், மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா டிஐஎஸ் அவங்க தான். அது இப்ப எப்படி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறது நமக்கு அந்த தரவுகள் தெரியணும். அது அன்றாடம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை நமக்கு. மார்ச் மாதத்திற்கான தரவுகள் ஏப்ரல் மாதத்துக்கு இடையில வரும். அப்பதான் அதனுடைய இது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது மார்ச் மாதம், அதாவது இந்த 2025-26 இந்த ஆண்டுக்கான 4வது காலாண்டு, இந்த காலாண்டு முடிவுகள் பார்த்தோம்னா வந்து பெரிய அளவுல பாசிட்டிவா இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. ஏன்னா சில ஃபேக்டரிஸ் நின்று போயிருக்கு, சில ஃபேக்டரிஸ்ல வந்து காஸ்ட் அதிகமா இருக்கு, மார்ஜின்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, அந்த காஸ்ட் இன்க்ரீஸை பாஸ் பண்ண முடியல சில துறைகள்ல, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த காலாண்டு முடிவுகள் வெளிவரும் பொழுது நிறைய ஆச்சரியங்கள் நமக்கு காத்திருக்கலாம். அதற்கு கட்டியம் கூறுவது போல் அதனுடைய ஒரு இம்பாக்ட் நமக்கு எப்ப தெரியும்னா மார்ச் 15-16 அந்த அட்வான்ஸ் டாக்ஸ் டீடைல்ஸை பார்த்தாலும் நமக்கு ஏற்கனவே வெளிவந்ததனுடைய இதை கன்சாலிடேட் பண்ணி நம்ம பார்க்கணும். பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அந்த தரவுகளை நம்ம பார்த்துட்டு பின்னால பேசுவோம். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நாளை சந்திப்போம் சார். நன்றி வெங்கடேஷ். நன்றி சார்.